கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, பாவம் செய்கிற ஆத்துமாவு சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பாவம் செய்கிற ஆத்துமாவோ சாகும். இயேசு கிறிஸ்து ராஜா மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்பும் போது நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. 24 மணி நேர வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் உலகத்திலே 1000 காரியம் இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன், நம்ம நிறைய காரியம் சொல்லுவோம். ஆனா வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமாவு சாகும். நான் நிறைய காரியம் சொல்ல முடியும். மாம்ச சிந்தை மரணம். ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கும்போது விபச்சாரம் செய்து ஆயிட்டேன் எழுதப்பட்டிருக்கு. தீமையை யோசிக்கும் போது தவறுகிறார்கள் அல்லவோ. கடைசி காலத்துல தான் நம்ம வாழ்றோம். கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாய் போகும், அன்பு தணிந்து போகும். ஒரு வீட்டுல பேசுறதுக்கு இன்னைக்கு உண்மையான அன்பை பார்க்க முடியல. இதான் கடைசி காலம். பாவம் நிறைந்த உலகம், நெருங்கி நிற்கிற பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகையா இருந்தா கூட நம்ம பரலோகத்துக்கு போகணும். இந்த பூமியில கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நேர நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்டே. நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். கிருபையின் காலத்திலே மனம் திரும்பும் போது மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறார். நைட் நேரத்திலே நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் தெரியுமா? துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும், நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும். நீதிமானுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நீதிமானா இருக்கணும். விசுவாசத்தினாலே நீதிமான். அவர் இரத்தத்தினால யாரெல்லாம் கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நீதிமான். என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். அவனே நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கு. உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். காலம் கடைசியா இருக்கு. கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உண்மையா வாழும்போது, கை கொண்டு வாழும்போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். நைட் நேரத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்ததுனால நான் நிறைய நேரத்தில் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, என் வாழ்க்கையில பாதி லைஃப் போயிட்டப்பா, இயேசுவை அறியாமல் நான் அப்படியே வாழ்ந்துட்டேனே, என் லைஃப் அப்படியே போயிட்டேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, தீமைனா என்ன, நன்மைனா என்ன.
பரிசுத்தம்னு என்ன, அசுத்தம்னு என்ன? நித்திய ஜீவன் இருக்கு, நித்திய ஆக்கினை இருக்கு. ஒண்ணு நரகம், இன்னொன்னு பரலோகம். இந்த பக்கம் பார்த்தா பிசாசு, அந்த பக்கம் பார்த்தா பரலோகத்துல பிதா இருக்காரு, நமக்கா சொந்த குமாரனை தந்தார். அந்த பக்கம் பார்த்தா அந்தி கிறிஸ்து இருக்கு. இதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல நம்ம பரலோகத்துக்கு போற மாதிரி நம்ம வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா அதுல நமக்கு சமாதானம் இருக்கும், கொஞ்சமா இருந்தாலும் திருப்தி இருக்கும், கர்த்தர் கூட இருக்கும்போது ஆசீர்வாதம் இருக்கும், கர்த்தர் கூட இருக்கும்போது வியாதி இருக்காது, கர்த்தர் கூட இருக்கும்போது தேவையில்லாத எல்லா கிரியிலும் அழிக்கப்பட்டுரும். அப்ப நைட் நேரத்துல நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம கூட கர்த்தர் இருக்கணும். அதே நேரத்துல பாவம் செய்யற ஆத்மா சாகும். பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பெரிய சப்ஜெக்டே இருக்கு. எத்தனையோ குடும்பத்திலே நைட் நேரத்துல பல சூழ்நிலை இணைந்திருப்பீங்க. பாவம் அப்படின்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள இது பாவம், அது தப்புன்னு சொல்லி ஆவியானவர் பேசிட்டு இருப்பார். கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது நம்ம வாழ்க்கையில ஏதாவது காரியம் இருக்கான்னு சொல்லி நம்ம தான் யோசித்து பார்க்கணும், நம்ம தான் தாழ்த்தணும், நம்ம தான் மனம் திரும்பணும். மனம் திரும்பும் போதுதான் பாவம் மன்னிப்பு. அதனால கடைசி காலத்திலே நம்ம இயேசுவோடு நடந்தால் நம்ம வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த உலகத்திலே பாவத்தோடு வாழ்ந்தால் முதல்ல பாவம் செய்யற ஆத்மா சாகும். ஆத்மா செத்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாவே இருளாதான் இருக்கும். அவங்களோட வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது. ஏன்னா சில குடும்பத்துல நைட் ஆயிட்டுனா போதும் தண்ணி அடிக்க போயிடுவாங்க. சில குடும்பத்துல தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், கஞ்சா பழக்கமா இருக்கும். நைட் நேரத்துல ஏதோ ஒரு பாவ அடிமை. ஒரு பக்கம் பார்த்தா விக்கிர வழிபாடு போயிடுவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா விபச்சாரத்துக்கு போயிடுவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா எங்கேயாவது போயிட்டு இருப்பாங்க. நைட் நேரத்துல இருளின் அந்த காரியத்துல போய் சிக்கி கொள்வாங்க. பாவம் செய்யற ஆத்மா சாகும். செத்து போன நிலைமையில இருக்கும்போது அடுத்தாப்புல என்ன நடக்க அவங்களுக்கு தெரியாது. நைட் நேரத்துல பார்த்தா புலம்பிட்டு இருப்பாங்க, நான் யாருக்கா வாழணும், நான் ஏன் வாழணும், அப்படிலாம் தேவையில்லாத சில வேடுகள்லாம் வரும். அதுக்கு பின்னாடி என்ன காரியம் சொல்லி பார்க்கும்போது அவங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவமான காரியம் நிறைய இருக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் தொடருதா, இதை முதல்ல கண்டுபிடிக்கணும். பாவம் தொடரும் போது அதிலே இருந்து சத்துரு உள்ள வரும். ஒண்ணும் இல்லை, 1 லிட்டர் பால் இருக்கு, லைட்டா ஒரு சொட்டு விஷம் மட்டும் ஆடாச்சுன்னா என்ன ஆகும்? இந்த பால் ஃபுல்லா விஷமா மாறிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில அதேதான். நமக்குள்ள பரிசுத்த ஆவியான இருக்கிறார். 100க்கு 100 பரிசுத்த ஆவியான இருந்தால் நம்ம வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும். 100க்கு 100 பரிசுத்த ஆவியான நம்மளை வழி நடத்தினால் அது நீதியின் பாதையா இருக்கும், செம்மையான வழியா இருக்கும். சத்திய ஆவியான வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளையும் உங்களை வழி நடத்துவார் என்று எழுதப்பட்டு. நம்ம வாழ்க்கை கர்த்தரோடு இருந்தால் பரிபூரணம், நித்திய ஜீவன், சமாதானம், கர்த்தர் கூட இருப்பார். குடும்பத்துக்குள்ளே நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த இடமே சமாதானமா இருக்கும். நம்ம எப்படி செக் பண்ணா புரியும் அப்படின்னா, நீங்க இருக்கிற இடத்துல சமாதானமா இருக்கிறீங்களா? உங்க வீட்டுக்குள்ள எல்லாரும் சமாதானமா இருக்கிறீங்களா? அதை நீங்க எப்படி கெஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறோம் பிரதர், 6 பேர் இருக்கிறோம், எங்க வீட்டுல நாங்க எல்லாருமே சமாதானமா இருக்கிறோம் அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, பையன் வந்த உடனே வீட்டுக்குள்ள சமாதானமே போயிடும். சில நேரத்துல கணவர் வந்த உடனே சமாதானமே போயிடும். ஏன்னா வெளியில பார்த்தா பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பான், வெளியே தெரியாது. வீட்டுக்குள்ள வந்தோடனே வீடு 2000, 4000, 8000, சமாதானம் இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கா?
ஜெபம் பண்ணணும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். என் கணவர் வந்தா வீட்டுக்குள்ள சமாதானம் வேணும்ப்பா. வீட்டுக்குள்ள நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கோம், சமாதானம் வேணும்ப்பா. இயேசு கிறிஸ்து ராஜா வந்த வீட்டுக்குள்ள தான் சமாதானம். எங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் வாங்கப்பா. நைட் நேரத்தில் படுத்து தூங்க போகிறோம். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்குவீங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கும்போது இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்குள்ள இருந்தால் உங்கள் வீடு ஃபுல்லாக பாதுகாப்பு. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவத்திலே வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவனோட வாழ்க்கை ஃபுல்லாகவே எப்படி இருக்கும்? ஒரு இருளான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதனால் யாராவது புதுசாக யாராவது இணைந்திருந்தால் உங்கள் வாழ்க்கை கர்த்தரோடு இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். நைட் நேரத்தில் படுத்து தூங்க போகிறோம், செக் பண்ணி பாருங்க. நீதிமானுடைய சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும். நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்குடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். அதனால கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகினாலே துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. யாராவது கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்தால் உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும்பா அப்படின்னு சொல்லி அர்ப்பணிங்க. உங்க கூட கர்த்தர் இருப்பார். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். இரவனத்துக்காக ஜெபிக்க போயிடும். அர்ப்பணிங்க, தாழ்த்துங்க, கேளுங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கை உமக்கு முன்பாக இருக்குப்பா. நாங்க எப்படி வாழ்றோம் உமக்கு தெரியும்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது காரியம் இருந்தால் அதை எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருங்கப்பா. சில குடும்பத்திலே புதுசா இணைந்திருக்காங்க. உங்களோட வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கணும். எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. இந்த நாளிலும் சகல காலத்திலும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் ஜெபிக்கணும் அந்த ஆத்துமா மீட்கப்படணும். நாங்க எல்லாரும் பரலோகத்துல வரணும். எங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும். தீட்டோ அருவருப்போ அசுத்தமோ இருந்தால், பொய்யான காரியம் வந்தால் அது எல்லாவற்றையும் நீக்கி ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிங்க. எங்க இருதயம் ஃபுல்லா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படட்டும். கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவங்கள் ஏதாவது இருந்தா எடுத்து போட்டுருங்கப்பா. மன்னிச்சிருங்க, குணமாக்கித்தாங்க, கிருபையினால் நிரப்புங்க, சமாதானத்தால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, சுகம் தாங்க, பலன் தாங்க, ஆரோக்கியம் தாங்க, இன்பமான தூக்கம் தாங்க, வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. எல்லா தேவையில செத்த கிரியலாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறிக்க விடட்டும். கற்பத்துமணி தாங்கப்பா. மாசமாக்க குடும்பத்தை பொறுப்படுத்துவங்க, ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுப்பாங்க பரம வைத்தியர் கூட இந்த நார்மல் டெலிவரி தாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையிலே வயசு அதிகமாயிட்டு போகுது. நல்ல துணையை தாங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதியில்லாத சில வாழ்க்கை சில குடும்பத்துக்குள்ள அதிகமா இருக்கு. புலம்ப முடியல, வேதனை, கண்ணீர், துக்கம், அவமானம், பிரிஞ்சு போயிட்டாங்க, கோர்ட்டு கேஸ். சில குடும்பத்துல தவறான தொடர்பு, விக்கிர வழிபாடு, மாந்திரியத்தை கட்டப்பட்ட நிலைமை, மதுவான அடிமை, அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுட்டறியப்படட்டும். யாரெல்லாம் தாழ்த்தினாங்களோ இந்த எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வதிக்கணும். நைட் நேரத்துல நிறைய குடும்பத்துல நிம்மதி இல்லப்பா. கர்த்தர் பாருங்கப்பா, உங்க பிள்ளைகளை மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்கப்பா. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்க கிருபை செய்யுங்க. நைட்டு டியூட்டில இருக்கிறாங்க, டிராவலிங்ல இருக்கிறாங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. நைட் நேரத்துல தனிமையில இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, விதவையா இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோர் இடத்துல இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, வேற ஒரு இடத்துல இருக்காங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. கடன் பிரச்சனையில நிம்மதி இல்லாமல் புலம்பி தவிக்கிறாங்க. சமாதானத்தை கட்டிடுங்க. தேவைகளை கத்த சந்திங்க. தேவன் அருளி அப்போ பிரேயர் மினிஸ்டர் நம்முடைய கருத்துல கத்தரே பொறுப்படுத்தவங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தரணும்.
நைட் நேரத்தில் சீக்கிரமாக படுத்துங்க, கத்த கிருபை செய்யுங்க. நைட் டியூட்டில் அங்கே கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எந்த ஒரு பாவத்திலையும் போய் சிக்கி கொள்ளக்கூடாது. கர்த்தரே வேலை அடைங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் முத்திரை போடப்பட்டு உங்கள் கிருபை உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக தாங்கப்பா. நைட் நேரத்தில் தனி ஜெபம் பண்ணுற எந்தெந்த குடும்பம் ஜெபிக்கிறாங்களோ, ஜாமக்கார ஜெபம் இன்னுமா நைட் நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, உம்முடைய பாதவடியிலே காத்திருந்து வேதத்தை தியானித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக, நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக மாறட்டும். கர்த்தர் பொருட்படுத்துவங்க. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண்விழிக்கிறது கிருபை செய்யுங்க. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனோமோ அது எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்கப்பா, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. உங்கள் நாம மையம் விடட்டும். உங்கள் நாம மையம் விடட்டும். உங்கள் நாம மையம் விடட்டும். உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாமும் ஒருகே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொண்டு பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய அன்பு, பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம நிழல் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எங்கள் ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவனர்கள் எப்போ பிரேயர் மனுஷர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் தனி ஜெபத்தில் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதிக அளவில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம், இரவு 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் மட்டும்தான் கடைசி வரைய நம்ம கூட வருவார். எந்த ஒரு மனுஷனும் வரப்போறதில்லை. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு உயிரோட இருக்கணும்னா அது தேவனுடைய கிருபை மட்டும்தான். இதுதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் கர்த்தருக்காக வாழ்வோம், பரலோகத்தில் போய் சேருவோம். God bless you. ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் 9363064181 நம்பர் தொடர்ந்தால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.